ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக ஒரு ஆரி ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்குமே நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கோங்க. சாதாரண செயின் ஸ்டிச்சிலேருந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வரைக்கும் பார்த்தோம், மடுக்கன் ஸ்டிச் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹெர்ரிங் போன் ஸ்டிச் பார்த்தோம், கிராஸ் ஸ்டிச் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம சேனலில் வரிசையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் தாராளமாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டிச் என்னென்னா பட்டன் லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஆரி ஒர்க் பண்ணும் பொழுது. இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நான் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். கீழே இருக்கக்கூடிய லைன்லேருந்து நான் ஃபஸ்ட்டு நூல் எடுக்கிறேங்க. 2 நூலும் சேர்ந்து வருதான்றதை பார்த்துக்கோங்க. திரும்ப மேலே ஒரு குத்துறேன். கீழே நூலை சுற்றி மேலே நூலை எடுத்து அதை அப்படியே கீழே கொண்டு வரேன். அங்கே செயினாக போடாமல் அந்த வெளியில் எடுத்த நூலை கீழே அப்படியே இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்து கீழே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா. நம்ம எப்போவுமே லாக் ஸ்டிச் அப்படின்றது சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சை தான் லாக் ஸ்டிச்னு சொல்லுவோம். நீங்கள் திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே இருக்க லைனில் திரும்பவும் ஒரு பெரிய செயினாக இழுங்க. உள்ளேருந்து எடுக்கக்கூடிய நூலை அப்படியே கீழே கொண்டுட்டு வாங்க. நீங்கள் லாக் எதுவும் போட வேண்டாம். கீழே இருக்க நூலை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு டைட் ஆகிடும். திரும்ப கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச். கீழே லாக் ஸ்டிச் போட்டுட்டால் தான் நீங்கள் அடுத்த லைன் திருப்ப முடியும். திரும்ப பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் இன்னொரு செயின் இழுங்க. அந்த இழுக்கக்கூடிய அந்த லூப்பை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து தான் நீங்கள் லாக் ஸ்டிச் போடணும். அடியில் இருக்கக்கூடிய நூலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இழுக்கும்போது டைட் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், மேலே அதே மாதிரி ஒரு செயின் போட்டு இழுக்கக்கூடிய நூலை கீழே அப்படியே கொண்டு வந்து தான் நீங்கள் லாக் போடணும். ஸோ இதுதான் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லீஃபு வந்துட்டு ஃபில் பண்ணுறோம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஃபெதர்ஸ் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ணுவோம். இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோங்க. நீங்கள் பொறுமையாக போடுங்க. இங்கே பாருங்கள், லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் திருப்புறேன். நீங்கள் இப்படி திருப்பினா தான் உங்களுக்கு அந்த கார்னர் கரெக்டாக வரும் அடியிலையும். அதே மாதிரி சில்க் த்ரெட் ரெண்டுமே உங்களுக்கு பேரலாக வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நூல் விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ 2 நூல் போடுறீங்கன்னா 2 நூலுமே உங்கள் ஊசியில் வந்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப மேலே ஒரு நூலை எடுத்து அந்த லூப்பை அப்படியே கீழே கொண்டு வந்து நான் லாக் ஸ்டிச் போடுறேன். ஸோ இது நீங்கள் முடிக்கும் பொழுது எப்பவும் போல் எண்ட் நோட் போட்டு முடிச்சுக்கலாங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.